திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் வேண்டும். பயணிகள் கோரிக்கை: திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் அதிக வருவாய் ஈட்டும் ஒரு நிலையமாக திகழ்கிறது. இந்த ரயில் நிலையத்தில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை என்பது குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் பயணிகள் நலச்சங்க தலைவர் கவிஞர் உமர் பாரூக் கூறியதாவது: கல்லிடைக்குறிச்சியிலிருந்து தினமும் 2000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ஏறி இறங்குகின்றனர். வருடத்திற்கு சுமார் 1,50 கோடி ரூபாய் வரை ரயில்வே துறைக்கு வருவாய் கிடைக்கிறது. ஆனால் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன முறையில் கட்டப்பட்ட கழிவறை மற்றும் பயணியர் தங்கும் அறை போன்றவை இன்று வரை திறக்கப்படவில்லை. மேலும் நடைமேடை பகுதி முழுவதும் கரடு முரடாக காட்சியளிக்கிறது. இதை சீர் செய்து இந்த நடைமேடையை 24 பெட்டிகள் நிறுத்தும் அளவிற்கு நீட்டிப்பு செய்ய வேண்டும். ஏற்கனவே 3 தண்டவாளங்களை கொண்ட இந்த ரயில் நிலையத்தில் தற்போது ஒரே ஒரு தண்டவாளம் மட்டுமே உள்ளது. எனவே 2வது தண்டவாளம் ஒன்றை அமைக்க வேண்டும். அனைத்து வசதிகளையும் கொண்ட பிளாக் ஸ்டேஷன் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களைப் போல பாலக்காடு தூத்துக்குடி செல்லும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் தர வேண்டும் என்று கூறினார். தேமுதிக நகர செயலாளர் நாலாயிரமுத்து மற்றும் ரயில் பயணிகள் நல சங்கத்தின் இணை செயலாளர் TM அப்துல் சமது, நிர்வாகி இஸ்மாயில் ஆகியோர் உடனிருந்தனர். ரயில் பயணிகள் நல சங்க தலைவருக்கு இந்த பொன்னாடை போட்டிய சிறந்த மிக உயரிய சிறந்த ஒரு காலத்தில் குறுகிய ஒரு லட்சியங்களை நோக்கி போயிருக்காங்க சார். அவருடைய குழுவிற்கும் எல்லோருக்கும் கல்வி வீட்டிற்காக தெரிவிக்கிற சார்பிலும் வாழ்த்துக்கள், தெரிவிக்கிற சார்பிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் தினசரி சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள், அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்தில், அதாவது திருநெல்வேலி செங்கோட்டை வழித்தடத்திலே அதிகமான வருமானம் ரயில்வே துறைக்கு தரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக எங்களுடைய கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் திகழ்கின்றது. இந்த ரயில்வே நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்த ரயில்வே நிலையத்தில் கிட்டத்தட்ட அந்த பிராட்கேஜ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 தண்டவாளங்கள் இங்கே இருந்தன. தற்போது இது பிராட்கேஜ் அகலப்பாதையாக மாற்றப்பட்ட பின்னர் 2 தண்டவாளங்களை அவர்கள் எடுத்துவிட்டு இப்பொழுது சிங்கிள் தண்டவாளத்தோடு இந்த ரயில் நிலையம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அண்மையிலே சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பாக ரயில் பயணிகள் நலச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை அனைத்து சாதி, மதம், அரசியலை கடந்த மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி மத்திய மாநில அரசுகளிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எந்த விதமான போராட்டமோ அல்லது எதிர்ப்போ காட்டாமல் அகிம்சை வழியில் இந்த ரயில் நிலையத்திற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். நிறைய புதிய ரயில் இணைப்புகளை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் நிற்காமல் சென்றது. தற்போது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ்ஸு, அடுத்தது தாம்பரம் எக்ஸ்பிரஸ்ஸு, இன்னொன்று ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ், இந்த 3 ரயில்களும் எங்களுடைய கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்திலே நின்று செல்கிறது. ஆனால் பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் தற்சமயம் நிற்காமல் செல்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் அனைத்து ரயில்வே ஊழியர்களிடமும் அதிகாரிகளிடமும் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக மனுவை வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக அதை பரிசீலனை பண்ணி இந்த பகுதியில் இருக்கின்ற MLA MPக்கள் மூலமாகவும் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். நிச்சயமாக செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பது குறித்து தேமுதிக நகர செயலாளர் கல்லிடைக்குறிச்சி நகர தேமுதிக நகர செயலாளர் நாலாயிரமுத்து.
அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். ரயில் பயணிகள் நல சங்கத்திற்கு ஒரு மனுவை அளித்து பொதுமக்களுக்கு காலை மாலை இரு வேளையிலும் செல்லக்கூடிய செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகளை இணைத்தால் பயணிகள் மிகவும் பயன்பெறுவார்கள். காலை வேளைகளிலே கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி குழந்தைகள், வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமப்பட்டு சென்று கொள்கிறார்கள். ஆகவே உடனடியாக கூடுதலாக 4 பெட்டிகளை இணைத்து தருமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லடிக்குறிச்சி ரயில்வே நடைமேடை பார்த்திங்கன்னா வெறும் 18 பெட்டி அளவு நிற்கிற அளவுக்கு தான் இந்த நடைமேடை இருக்குது. இதை மாற்றி கிட்டத்தட்ட 24 பெட்டிகள் நிற்கும் அளவுக்கு ஒரு 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு நடைமேடையை எங்கள் பகுதிக்கு அமைத்து தர வேண்டும் என்று இந்த மீடியா மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இப்போ அவர்கள் சொன்னது மாதிரி செங்கோட்டையிலிருந்து தினந்தோறும் காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு நீங்கள் பாருங்கள், நெல்லைக்கு போகிற வண்டியில் கிட்டத்தட்ட கல்லடிக்குறிச்சியிலேருந்து மட்டும் 600 பேருக்கு மேலே ஏறுறாங்க. அதனால் அந்த பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தான நிலையில் வடியில் தொங்கிக்கிட்டு அவங்க போகிறாங்க. இந்த நிலை மாற்றுவதற்காக நம்முடைய இந்திய ரயில்வே அமைச்சகமானது ஒரு 4 பெட்டிகளை மட்டும் கூடுதலாக காலை வேளையில் மட்டுமாவது நீங்கள் அதை இணைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கல்லடிக்குறிச்சி ரயில்வே நிலையத்தை பிளாக் ஸ்டேஷன் அந்தஸ்துக்கு உயர்த்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பயணிகள் வந்து அமருவதற்கு ஒரு அருமையான நவீன வசதிகளை கொண்ட ஒரு இருப்பிடம், அதாவது தங்கும் அறை அங்கே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது கெட்டி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாகிறது. அது இன்றளவுக்கும் அது திறக்கப்படவில்லை, ஏனென்று தெரியவில்லை. அதே மாதிரி நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளிப்பகுதியில் இருக்கின்ற பப்ளிக் டாய்லெட், சரியா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4 வருடம் ஆச்சு அதை கெட்டி முடித்து. எல்லா வசதிகளும் உள்ளே இருக்கின்றது, அதுவும் இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆகையினால இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் இந்த மீடியாவுக்கு நாங்கள் வைக்கிறோம். நம்மளுடைய அரசு அதிகாரிகள், மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு எங்களுடைய கல்லடிக்குறிச்சி ரயில்வே நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நிழற்குடைகள் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 4 நிழற்குடைகள் அமைப்பதற்காக அவர்கள் இங்கே பள்ளம் தோண்டியிருக்கிறார்கள். அந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் கேட்ட எல்லா கோரிக்கையும் நம்முடைய மத்திய அரசாங்கம் செய்யும் என்பதிலே எங்களுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதை விரைவாக செய்ய வேண்டும். நீங்கள் மற்ற பகுதிகளுக்கு செய்வதை போல கல்லடிக்குறிச்சிக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உடனடியாக அதை செய்யணும். இப்போ நடைமேடை நீட்டிப்பை பொறுத்த வரைக்கும் பாவூர் சத்திரம், அம்பாசமுத்திரம், கீழக்கடையம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது, சேரன் மகதி இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கல்லடிக்குறிச்சிக்கு நிச்சயமாக அவங்க நடைமேடை நீட்டிப்பு பண்ணுவாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை எப்படின்னா, முதலில் கல்லடிக்குறிச்சிக்கு அதை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் வருமானம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானத்தை ரயில்வே துறைக்கு நாங்கள் அள்ளி தந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 பயணிகளுக்கு மேலே இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உரிமையிலே நாங்கள் முன்னுரிமை கேட்கிறோம். நிச்சயமாக நம்முடைய மத்திய அரசு ரயில்வே துறை கண்டிப்பாக எங்களுடைய கல்லடிக்குறிச்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரும் என்பதிலே அளவு கடந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.